ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் நாலேஜ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் டிபியில் நம்மளோட ஃபுல் இமேஜ் வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக டிபியில் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு இந்த ஆஃப் சைஸை நம்ம வந்து செட் பண்ண முடியும், ஃபேஸ் வரைக்கும் தான். இப்போ ஃபுல் இமேஜ் நமக்கு வேணும்னா இப்போ வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க, ப்ரொஃபைலில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கேலரியில் போயிட்டு இப்போ நான் ஒரு இமேஜை வந்து எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து செட் பண்ணலான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஃபுல் இமேஜ் வந்து என்னால் செட் பண்ண முடியல. இப்போ நமக்கு வந்து ஃபுல் இமேஜ் வேணும்னா எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து நம்மளோட வாட்ஸ்அப்லேருந்து பேக்கில் போயிட்டு நம்மளோட ஃபோட்டோஸ், நம்மளோட கேலரியில் தானே இந்த ஃபோட்டோ இருக்குது, அந்த கேலரிக்குள்ளே போங்க. நம்ம ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு எந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிபியை செட் பண்ணணுமோ ஃபுல் இமேஜு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு கீழே வந்து எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நமக்கு வந்து கீழே நிறைய டூல்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ராப்புங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சேவ் காப்பி கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். இந்த மாதிரி சைடில் திரும்பினா மாதிரி சேவ் ஆகும். அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமாக கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் க்ராப்லாம் பண்ணாதீங்க, அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணுற வேண்டிய அந்த பேஜுக்கு போயிடுங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு க்ராப்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு செட் பண்ணுறதுக்கு கேலரியில் போயிட்டு எப்படி செட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி போங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் எடுத்தீங்களா, இப்போ அந்த இமேஜை எடுத்து டன் கொடுத்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் நமக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து செட் ஆகும். இதில் க்ராப்லாம் பண்ணாதீங்க. அப்படியே டன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சைடில் தான் நமக்கு வந்து இப்படி இருக்கா மாதிரி தான் செட் ஆகும். நமக்கு நேராக இமேஜ் வேணும். ஸோ அதே மாதிரி அப்போ கேமராவில் போயிட்டு கேலரியில் போயிட்டு நம்மளோட ஃபோட்டோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோவை அப்படியே எடுத்துட்டு கீழே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரொட்டேட்டை கிளிக் பண்ணுங்கள் 4 டைம்ஸ். நமக்கு நேராக பார்த்தா மாதிரி வர வரைக்கும் பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஃபுல் இமேஜ் வந்து நமக்கு டிபியை செட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் ஃபுல் இமேஜ் வச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை கேட்பாங்க எப்படி சொல்லிட்டு செமையாக கெத்து காட்டலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.